காதல், காதல், காதல் சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப ஸ்வேதாவுக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ளை சரியில்ல அப்படிங்கிறதுனால, இந்த கல்யாணம் நிக்குது. நின்ன உடனே ஸ்வேதாவோட அம்மா நாடகத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி கல்யாண மேடை வரைக்கும் வந்துட்டு என் பொண்ணோட கல்யாணம் நின்னு போச்சே. இதுக்கப்புறம் என் பொண்ணோட கல்யாணம் எப்படி நடக்கும் அப்படின்னு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்களோட அப்பா என்ன சொல்றாரு, "இந்த மணமேடையிலேயே சொல்லுமா, என் 3 பசங்கள்ல எந்த பையன உனக்கு பிடிக்குதுன்னு சொல்லு. நான் தாலி கட்ட சொல்றேன்." அப்படின்னு சொல்றாப்ல. ஏற்கனவே நம்ம ஸ்வேதாவுக்கு தான் அர்ஜுன பிடிக்கும் இல்லையா? அர்ஜுன தான் சொல்லப் போறாங்க ஸ்வேதா. இப்ப அர்ஜுன் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க மாட்டாப்ல. அது நமக்கு நல்லாவே தெரியும். அதே நேரத்துல அர்ஜுனோட அம்மாவுக்கும் உண்மை தெரியும் இல்லையா? அர்ஜுன் மதுவ தான் விரும்புறான் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா நம்ம அர்ஜுனோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா, அர்ஜுனுக்கு உதவத்தான் போறாங்க. கண்டிப்பா நம்ம அர்ஜுனுக்கும், ஸ்வேதாவுக்கும் கல்யாணம் நடக்க போறதில்ல. மீதி இப்ப இருக்கிறது வந்து நம்ம ராகவ் தான். ராகவ் அவங்க அப்பா பேச்ச தான் கேட்பாப்ல. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியல. ராகவ கல்யாணம் பண்ணிக்க சொன்னா கண்டிப்பா ஸ்வேதா கல்யாணம் பண்ணிக்காது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். எப்படியும் இந்த கல்யாணம் நடக்க போறதில்ல. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு.